أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்விடத்திலே நாங்கள் ஒன்று கூறியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை இரகசியத்திலும் பரகசியத்திலும் அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் முதலாவதாக வசியத்து என்னும் நல்பதேசம் பிறப்பிக்கின்றேன். சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை மிகவும் ஒரு முக்கியமான தினம். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த துவா அல்லாஹ்விடத்திலே நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தை நாங்கள் ஒரு கேளிக்கைக்குரிய ஒரு நாளாக எடுக்காமல், வேடிக்கைக்குரிய ஒரு நாளாக எடுக்காமல், அந்த நாளை பிரார்த்திப்பதற்குரிய ஒரு நாளாக நாங்கள் எடுக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கம் பண்பாடான ஒரு மார்க்கம், பண்பாட்டை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், நட்பண்புகளை ஏவக்கூடிய ஒரு மார்க்கம். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தையை கொண்டு பேசுங்கள். வகுல்லில் இபாதி யகூல் லத்தி ஹிய அஹ்சன், நபியே இந்த மனிதர்களுக்கு கூறுங்கள், எனது அடியாருக்கு கூறுங்கள், அவர்கள் மனிதர்களோடு பேசுகின்ற பொழுது நல்ல முறையிலே நல்ல வார்த்தைகளை பேசட்டும் என்று இந்த அடியாருக்கு கூறுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறார். வஹாலிக்கின் நாஸ பிகுலுக்கின் ஹஸன், மனிதர்களே நீங்கள் மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற பொழுது நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், பண்பாடோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இவ்வாறு நட்பண்புகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் சகோதரர்களே. அது மாத்திரமில்லாமல் இந்த நட்பண்போடு நடக்கக்கூடியவருக்கு பல சிறப்புகள் இருப்பதாக இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ்,
மன் அஹப்பு இலல்லாஹி மன் அஹப்பு இபாதி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் நேசத்துக்குரியவர் யார் என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குலுகா, யார் பண்பாட்டில் சிறந்தவராக இருக்குகிறாரோ, நட்பண்புகள் உடையவராக இருக்குகிறாரோ, அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள் சகோதரர் இந்த ஹதீஸை. அவருக்கு கேட்குகிறார், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் யார் என்று கேட்குகிறார். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுக்க நின்று வணங்கியவர் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர் என்று சொல்லல, பகல் முழுக்க நோன்பு நோட்டவர் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர் என்று சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, உங்களில் பண்பால் சிறந்தவர் யாராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமஹ் அஹ்ஸனுஹும் அக்லாகா, உங்களில் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், நாளை மறுமையிலே எனக்கு பக்கத்திலே இருப்பவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுக்கும் அக்லாகா, உங்களிலே பண்பாடுகளில் சிறந்தவர், நட்பண்புடையவர்கள், நற்குணமுடையவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது, இன்னல் முஃமின யுத்ரிகு பிஹுஸ்னி குல்கிஹி தர்ஜத்தஸ் ஸாயிமி வல் காயிம், ஒரு மூமின் இருக்கிறானே, அந்த மூமின் அவனுடைய நட்பண்பின் மூலம் இரவு முழுக்க நின்று வணங்கிய வணக்கசாலியினுடைய, பகல் பொழுதிலே நோன்பு நோற்ற நோன்பாளினுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த நட்பண்பு இஸ்லாத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், நாளை மறுமையிலே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய எல்லா அமல்களையும், நல்ல அமல்கள் கெட்ட அமல்கள், அதையெல்லாம் அவனுடைய மீசான் என்ற அந்த தராசிலே நிறுப்பான். எங்களுடைய நன்மையினுடைய அந்த தட்டு கதைக்குகின்ற பொழுது நாங்கள் வெற்றியாளர்கள், அந்த நன்மையினுடைய தட்டு குறைகின்ற பொழுது நாங்கள் தோல்வி. நாங்கள் எவ்வளவுதான் நோன்பு நோட்டு ஹஜ்ஜி செய்து எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அந்த மீசானுடைய அந்த இடை, அந்த மீசானுடைய எடை குறைந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, யாருடைய நன்மையினுடைய எடை கூடுகிறதோ கதிக்குகிறதோ அவர்தான் நாளை மறுமையிலே சிறந்த வாழ்க்கையாக வாழ்வார். فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ, யாருடைய நன்மையினுடைய எடை கதிக்குகிறதோ அவர்தான் நாளை மறுமையிலே வெற்றியாளர் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறார். சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாங்கள் நற்குணமுடையவர்களாக இருந்தால் எங்களுடைய மீசானுடைய அந்த எடையை கதிக்க வைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஹுஸ்னுல் குல்கி அஸ்கலு ஷைஇன் ஃபில் மீசானி யௌமல் கியாமா, இந்த நட்பண்பு இருக்குகிறதே, அந்த நட்பண்பு நாளை மறுமையிலே மீசானுடைய எடையை கூட்டக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குல்க், இந்த உலகத்திலே எந்த நன்மையும் கிடையாது, மீசானுடைய எடையை கூட்டக்கூடிய எந்த நன்மையும் கிடையாது இந்த நட்பண்பை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப மீசானுடைய எடையை கூட்டக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஹுஸ்னுல் குல்க். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அமலை செய்ய வேண்டும்,
அந்த அமலை செய்தால் நான் சொர்க்கம் நுழைய வேண்டும். ஒரு மனிதனை அதிகமாக சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அமல்கள் இருக்கு, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இப்படி பல ஜிஹாத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஹுஸ்னுல் குல்க், இந்த நட்பண்பு தான் ஒரு மனிதனை அதிகமாக சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கும். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன ஸஈமுன், இந்த நட்பண்பு உடையவர் இருக்கிறார்களே, நட்பண்பு உடையவராக வாழக்கூடியவருக்கு நான் பொறுப்புதாரி. எதற்கு தெரியுமா? பி பைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னah லிமன் ஹஸ்ன குலுகுஹு, யாருடைய பண்பு சிறந்ததாக இருக்குகிறதோ, இந்த உலகத்திலே யார் பண்பாடாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த வீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்புதாரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எல்லாம், இந்த குர்ஆன் வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நட்பண்பு என்பது இஸ்லாத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்குகிறது. நட்பண்பு இல்லாமல் ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய முடியாது என்பது எங்களுக்கு விளங்குகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இதோட ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம சாலிஹல் அஹ்லாக், இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் லிஉத்தம்மிம சாலிஹல் அஹ்லாக், இந்த நட்பண்பை பூர்ணப்படுத்துவதற்கு, போதிப்பதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டதன் நோக்கமும் இந்த நட்பண்பை போதிக்கிறது தான் சகோதரர். அப்ப இந்த நட்பண்பு இல்லாமல் ஒருவருடைய அமல்கள் அவரை நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு நுழைக்காது. எந்த அளவுக்கு இந்த நட்பண்பு மிக முக்கியமான இடத்திலே, உயர்ந்த இடத்திலே இஸ்லாத்திலே இருக்குது என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் மார்க்கம் 2 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. முதலாவது அல் அகீதா. அல் அகீதா என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்த கோட்பாடுகள். உதாரணமாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலாய்க்காமார்களை ஈமான் கொள்ளுதல், இப்படி ஈமான் கொள்ளக்கூடிய அந்த கொள்கை கோட்பாட்டை உள்ளடக்கி இருக்கிறது தான் அகீதா. இன்னொரு பகுதி அஷ்ஷரியா. ஷரியா என்றால் என்ன? வணக்க வழிபாடுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த 2 பகுதிகளும் ஒரு மனிதனிடத்திலே இருந்தால்தான் அவன் முஸ்லிம், முஃமின். இந்த ஒரு பகுதி இல்லாமல் இன்னொரு பகுதி இருந்தால் ஒரு ஆளிடத்திலே அவர் முஸ்லிமாக ஆக முடியாது, மூமினாக ஆக முடியாது. 2 பகுதிகளும் இருக்கணும். அக்கீதாக கூடியது அந்த கொள்கை கோட்பாடும் இருக்க வேண்டும், வல் இபாதா அல் ஷரியா எங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளும் இருக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால் தான் ஒருவர் மூமினாக, முஸ்லீமாக இருக்க முடியும். இந்த 2னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வெறுமனே ஒரு ஆளை ஈமான் கொண்டுட்டு போங்கிறது அர்த்தம் இல்லை, வெறுமனே இபாதத் செஞ்சுட்டு போங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த 2னுடைய நோக்கமும் ஒரு மனிதனை பண்பாடுடையவனாக, நட்பண்பு மிக்கவனாக ஆக்குவதுதான் இந்த 2னுடைய நோக்கம் சகோதரர்களே. முதலாவது பகுதி என்ன? அல் அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலாய்க்காமார்களை ஈமான் கொள்ளுதல், இப்படியான இந்த கொள்கை கோட்பாடு அகீதா என்று சொல்லுவோம். இந்த அகீதா எவ்வாறு ஒரு மனிதனிடத்திலே நட்பண்பை உருவாக்குறது என்று சொன்னால், நீங்கள் இஸ்லாமிய அந்த போதனைகள், குர்ஆன், ஹதீஸை நீங்கள் தேடி பார்த்தால், அல்லாஹ் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பண்பை சொல்லும் போதெல்லாம் இந்த அகீதாவுடைய கொள்கை கோட்பாட்டோடு தொடர்படுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக எங்களுக்கு தெரியும் நாவடக்கம். நாவை பேணிக் கொள்வது என்பது இஸ்லாத்திலே மிகவும் முக்கியமான ஒன்று, மிகவும் ஒரு முக்கியமான நட்பண்பாக இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த நட்பண்பை இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது, போதிக்குகின்ற பொழுது, வலியுறுத்துகின்ற பொழுது எவ்வாறு சொல்லுகின்ற சொன்னால், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி
ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்மூத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனியாக இருக்கட்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பாருங்கள் சகோதரர்களே, இந்த நாவடக்கத்தை எதனோடு தொடர்படுத்துகிறது பாருங்கள். அவர் மூமினாக இருந்தார், அல்லாஹ்வை சரிவர ஈமான் கொண்டவராக இருந்தால் அவர் பேசினால் நல்லதை பேசணும். அப்படி நல்லதை பேசாட்டி அவர் மூமின் கிடையாது. அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்டிருந்தால் அவர் அமைதியாக இருக்கவும், நல்லதை பேசுறதுக்கு இல்லையா அவர் மௌனியாக இருக்கட்டும். இந்த நட்பண்பை போதிக்குகின்ற பொழுது இஸ்லாம் எதோடு தொடர்படுத்துகிறது சொன்னால், அவர் உண்மையான மூமினாக இருப்பாரையானால், முஸ்லிமான இருப்பாரையானால் அவர் நல்ல விடயங்களை பேச வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு அவர் நல்ல விடயங்களை பேசவில்லை என்று சொன்னால், கெட்ட விடயங்களை பேசுகிறார் என்று சொன்னால் அவர் சரியான முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியாது என்பதை அந்த ஈமானோடு தொடர்படுத்த பாருங்க. அப்ப அவர் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் அந்த நாவடக்கம் என்று சொல்லக்கூடிய நட்பண்மை உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கவில்லை என்றால் அவருடைய ஈமானிலே எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதே போன்றுதான் அண்டை வீட்டார்களோடு அழகிய முறையில் நடத்தல். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்பண்பு. இதனை இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது அகீதாவோடு தொடர்படுத்துகிறது பாருங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும். அப்ப அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடக்காதவர் சரியான முறையிலே அல்லாஹ்வை என்ன செய்யல, ஈமான் கொள்ளல என்பது அர்த்தம். அதே போல இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா துஅதி ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்ய வேண்டாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பிறகு லா யுமின் லா யுமின் லா யுமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லுகிறார்கள். ஒருவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான், ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார், ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை கூறுகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர் யார், மன் ஜாத், அந்த மனிதர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லதி லா யமன் ஜாருஹு வவாயிகஹு. அந்த ஈமான் கொள்ளாத மனிதன் யார் தெரியுமா? அவன் சரியான மூமினாக இருக்க மாட்டானே, அந்த மனிதன் யார் தெரியுமா? அவன்தான் அவனுடைய அண்டை வீட்டான், அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்டை வீட்டானுக்கு நோவினை செய்யக்கூடியவன் சரியான மூமினாக ஆக மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது எதோடு தொடர்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? ஒரு மனிதன் சரியான முறையிலே அல்லாஹ்வு ஈமான் கொண்டிருந்தால் அவன் என்ன செய்யணும்? ஒழுங்கான முறையிலே நட்பண்போடு நடக்கணும். அப்படி அவன் நட்பண்போடு நடக்கவில்லை என்றிருந்தால் அவனுடைய ஈமானிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதை இது எங்களுக்கு காட்டுகிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய முதலாவது பகுதி அகீதா என்பது ஒரு மனிதனிடத்திலே நட்பண்பை உருவாக்க விரும்புகிறது. வெறுமனே அவன் சடங்காக, வெறுமனே ஒரு மந்திரமாக அவன் ஏற்றுக்கொண்டு அல்லது சொல்லிக்கொண்டு போகக்கூடாது. அந்த அகீதா, அவனுடைய ஈமான், அவனுடைய நம்பிக்கை அவனிடத்திலே நட்பண்பை உருவாக்க வேண்டும் என்பதை இதை எடுத்து காட்டுகிறது. அதே போன்றுதான் இரண்டாவது பகுதியாகி ஷரியா, இபாதத், வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள் ஒரு சடங்காக நிறைவேற்றப்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. ஒருவர் வருகிறார், தொழுகிறார், நோன்பு நோக்குகிறார், இப்படி வணங்கப்படுவது, இப்படி நிறைவேற்றப்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. இந்த வணக்க வழிபாடுகள் ஒரு மனிதனிடத்திலே நட்பண்பை உருவாக்க வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகள் நட்பண்பை உருவாக்கவில்லை என்றிருந்தால் அந்த வணக்க வழிபாடுகளில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை சகோதரர். இப்ப தொழுகையாகட்டும் பாருங்க, தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு அமல். இந்த தொழுகை ஒரு மனிதனிடத்திலே இன்ன ஸலாத
தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நாங்கள் தொழக்கூடிய தொழுகை எங்களிடத்திலே மானக்கேடான விடயங்களை விட்டும் தடுக்க வேண்டும், வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் எங்களை தூரப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த தொழுகையில உயிரோட்டம் இருக்கும். அப்ப இந்த தொழுகை எங்களிடத்திலே மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் நீக்கி எங்களை பண்பாடான ஒரு மனிதர்களாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த தொழுகையில எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதே போன்றுதான் இந்த நம்ம ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகை பல நட்பண்புகளை எங்களிடத்திலே உருவாக்க விரும்புகிறது சகோதரர்கள். இந்த ஜமாத்தாக தொழக்கூடிய இந்த தொழுகை பல நட்பண்புகளை உருவாக்க விரும்புகிறது. முதலாவது தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல். இந்த தொழுகை ஜமாத்தாக நாங்கள் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, அது எங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு எவ்வாறு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பிக்கிறது. இந்த பண்பை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. தொழுகையிலே நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது, ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கும் போதோ எங்களுக்கு விரும்பிய வாரெல்லாம் நாங்கள் என்ன செய்ய இயலாது, சுஜூதுக்கு போக இயலாது, ருக்குவுக்கு போக இயலாது, நாங்கள் எதுவும் செய்ய இயலாது. அப்படியா இல்லையா? நாங்கள் இமாமுக்கு கட்டுப்படணுமா இல்லையா? இமாமுக்கு கட்டுப்படணும். இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி. இமாம் உங்களுக்கு ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம் நீங்கள் அவரை பின்பற்றுவதற்காக. ஃபைதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். வைதா ரகஅ ஃபர்கஉ, அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். எனவே அவருக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே போன்று இமாமுக்கு கட்டுப்படாமல் யார் விரும்பியவாறெல்லாம் செய்கிறாரோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அமா யக்ஷா அஹதுக்கும், உங்கள் ஒருவர் பயப்பட வேண்டாமா, இதா ரஃபஅ ரஸஹு கப்லல் இமாம், இமாமுக்கு முதல் அவருடைய தலையை வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? எதனே? அய்யுஹவ்விலல்லாஹு ரஸஹு ரஸ ஹிமார், அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையுடைய தலையாக மாற்றி விடுவான் என்பதை அவர் பயப்பட வேண்டாமா? எவ்வளவு எச்சரிக்கிறார்கள் பாருங்கள். இமாமுக்கு முந்த கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்ப என்ன விளங்குது? இந்த தொழுகை எங்களிடத்திலே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்கக்கூடிய ஒரு பண்பாடை கட்டுத்தர விரும்புகிறது. வெறுமனே நாங்கள் வந்து தொழுதிட்டு போயிட்டோம்ங்கிறது அர்த்தம் இல்லை. இது ஒரு நட்பண்பை எங்களுக்கு உருவாக்க விரும்புகிறது சகோதரர்களே. அதே போன்றுதான் இந்த தொழுகை டைமுக்கு இயங்குகிறது. பங்க்சுவாலிட்டி, டைமுக்கு இயங்கக்கூடிய அந்த நட்பண்பை எங்களுக்கு கட்டுத்தருகிறது. தொழுகையை நாங்கள் வந்துட்டு நினைச்ச நேரத்தில் வந்து தொழுதுட்டு போயிடலாம். அந்தந்த டைமுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்? தொழணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. இந்த தொழுகை இருக்குகிறது, இது மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும்? தொழுகையை தொழணும். அந்த நேரம் தவறினால் அந்த தொழுகை என்னல்ல, எங்களுக்கு செல்வடியாகாது. வயலுல் முஸல்லீன், கடுமையாக அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே எச்சரிக்கிறார். இந்த நேரத்துக்கு தொழாம பிந்தி தொழுறாக்கள கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். வயலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலே டைமில பொடுபோக்காக இருக்கிறார்களே அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கடுமையாக எச்சரிக்கிறான். அப்ப எனவே இந்த தொழுகை எதனை எங்களுக்கு கற்றுத்தருகிறேன்னு சொன்னால், டைமுக்கு இயங்குற எவ்வாறு என்கிறத என்ன செய்யுது? இந்த தொழுகை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இவ்வாறு அதே போன்றுதான் ஜகாத். ஜகாத் என்பது எங்களுக்கு வெறுமனே நாங்கள் தண்ணியை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறதல்ல நோக்கம். ஜகாத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான பண்பு அதுதான் ஷுஹ், கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தை அகற்றி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பாட்டை வளர்க்க இந்த ஜகாத் எங்களிடத்தில் என்ன செய்யுது? எங்களிடத்திலே நட்பண்பை உருவாக்க விரும்புகிறது சகோதரர்களே. இந்த கஞ்சத்தனம் என்பது மிக மோசமான ஒரு பண்பாக இஸ்லாம் சொல்கிறது. யார் இந்த கஞ்சத்தனத்தில் இருந்து விடுபடுகிறாரோ அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்றவராக ஆகுவார் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறான். இந்த ஜகாத் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய குணத்தை அகற்றி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பாட்டை வளர்க்குகிறது. அதே போன்றுதான் நோன்பு. நோன்பு என்பது வெறுமனே நாங்கள் தாகியத்திலிருந்து பசித்திருந்து போவதற்கு அல்ல, எங்களை கொடுமைப்படுத்துவதற்கு அல்ல.
எங்களிடத்திலே நட்பண்பை உருவாக்கத்தான் இந்த நோன்பும் விரும்புகிற சகோதரர்களே. நாங்கள் பசியோடு இருக்குகின்ற பொழுது மிக எங்களுடைய பேசினால் அது ஏசினால் யாராவது எங்களுக்கு மிக கோபம் வருமா இல்லையா? கோபம் வரும். அந்த நேரத்திலும் நீ என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். உன்னுடைய கோபத்தை அடக்கி நீ பொறுமை காக்க வேண்டும் என்பதை இந்த நோன்பு எங்களுக்கு கற்றுத்தருகிறது சகோதரர்களே. இந்த நோன்பினுடைய அந்த ஹதீஸை அடுத்து பாருங்க. இதா கான யௌமு சௌமி அஹதிக்கும், நீங்கள் ஒருவர் நோன்புடையவராக இருந்தால் ஃபலா யர்ஃபுஸ், அவர் கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம். வலா யஹ்ஸப் வலா யஸ்ஹப், அவர் தர்க்கத்திலே ஈடுபட வேண்டாம். ஃபஇன் சாபஹு அஹதுன் அவ் காதலஹு, அவனோடு அவருக்கு யாராவது ஏசினால் அல்லது அவரோடு யாராவது சண்டை ஒடிக்க வந்தால் ஃபஇன்னி இம்ரஉன் சாயிமுன், நான் நோம்பாளி என்று ஒதுங்கிக் கொள்ளட்டும். அவருடைய பொறுமையை அடக்கி அவருடைய கோபத்தை அடக்கி பொறுமையாக இருந்து கொள்ளட்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு நட்பண்பை உருவாக்க விரும்புகிறது சகோதரர்களே. எந்த அமல் மூலம்? இந்த நோம்பின் மூலம். அதே போன்றுதான் இந்த ஹஜ். இந்த ஹஜ்ஜும் எங்களுக்கு நட்பண்பை உருவாக்க விரும்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது ஃபமன் ஹஜ்ஜ ஹாதல் பைத், யார் ஹஜ் செய்கிறார்களோ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, வெறுமனே போய் அங்கே ஹஜ் செய்து விட்டு வருவதை இஸ்லாம் விரும்பவில்லை. யார் இந்த ஹஜ்ஜை செய்கிறாரோ, இந்த ஹஜ் அவரிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்? அவர் தீங்கான காரியங்களை விடணும், தீங்கான மோசமான நடத்தைகளை விடணும். அவ்வாறு அவர் விட்டு விட்டு இந்த ஹஜ்ஜை செய்தார் என்று சொன்னால் யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவர் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அப்ப இபாதத் அகீதா என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்தும் ஒரு மனிதனிடத்திலே பண்பாடையும் நட்பண்பையும் உருவாக்க விரும்புகிறது. வெறுமனே ஒருவர் சடங்காக அந்த அமல்களை இபாதத்துகளை செய்துவிட்டு போவதை இஸ்லாம் ஒரு போதும் என்ன செய்யல, விரும்பல. அப்படி செய்யக்கூடிய இபாதத், அதாவது நட்பண்புகளை உருவாக்காத இபாதத் ஒரு போதும் அல்லாஹ்விடத்திலே செல்வடியாகாது. நல்ல பண்புகளை உருவாக்காத இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஒரு போதும் செல்வடியாகாது சகோதரர்கள். இப்போ உதாரணமாக தொழுகிறோம். இந்த தொழுகை எங்களிடத்தில் நட்பண்பை உருவாக்கவில்லை என்று சொன்னால் இந்த தொழுகையில எந்தவித ஃபாயிதாவும் கிடையாது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி சுட்டி காட்டப்படுகிறார். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி இருக்குகிறாளே, இரவு பூராக நின்று வழங்கக்கூடியவள், பகல் பூராக நோன்பு நோக்கக்கூடியவள். அப்ப எல்லாரும் மாஷா அல்லாஹ், இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவள், பகல் முழுக்க நோன்பு நோக்கக்கூடியவள். அப்ப யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணிட்டு ஒரே ஒரு குறை தான் இருக்கு. என்ன குறை? இந்த பெண்மணி வந்துட்டு அண்டை வீட்டாரோடு அனுசரித்து நடக்கிறல, நல்ல முறையில் நடக்கிறலன்னு சொன்னான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா கைர ஃபீஹா, அவள் செய்யக்கூடிய இபாதத்தில் எந்தவித பிரயோஜனம் கிடையாது, பைய பின்னார், அவள் நரகத்துக்கு செல்வாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பாருங்க, இரவு முழுக்க நின்று வணங்கியது, பகல் முழுக்க நோன்பு நோற்றுறது. அந்த நோன்பு அந்த தொழுகை அவளிடத்திலே நல்ல பண்பை உருவாக்கவில்லை. அதனால் அவள் பின்னார் நரகத்துக்கு சென்று விட்டார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர். அதே போன்று இன்னொரு பெண்மணியே கூறப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி அதிகமாக நோன்பு நோட்பது கிடையாது, அவள் அதிகமாக தொழுவது கிடையாது, கடமையாக்கப்பட்ட தொழுகையை மாத்திரம்தான் தொழுகிறாள். ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டாளோடு அழகிய முறையிலே நடந்து கொள்கிறாள். கைர ஃபீஹா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிலே அவளுக்கு சிறப்பு இருக்குகிறது. ஃபஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்துக்குள் நுழைவாள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன விளங்குகிறது? இந்த தொழுகை, இந்த நோன்பு எல்லாம் ஒரு பண்பாடை உருவாக்கவில்லை என்று சொன்னால், நட்பழக்கங்களை உருவாக்கவில்லை என்று சொன்னால், அந்த தொழுகையில, நோன்புல, ஹஜ்ஜில, எந்த இபாதத்திலையும் பிரயோஜனம் இல்லை என்பதை நாங்கள் இந்த ஹதீஸின் ஊடாக பார்க்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கூறுகிறார்கள், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் பங்க்ரோத்கார் எங்களோட பாஷையில் சொன்னார். அதாவது அவனுடைய செல்வம் இருக்கும், அந்த செல்வத்தை செலவழித்து கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். பங்க்ரோத்காரனை யார் தெரியுமா என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் சஹாபாக்கள் சொல்கிறார், யார சொல்றா, அவனுடைய பணம் இருக்கு, அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து கடைசியாக
ஒன்றுமில்லாத ஒரு மனிதனாக போயிடுவானே அவன் தான் வங்குரோத்காரன் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா, அவன் இல்லை வங்குரோத்காரன். நாளை மறுமையிலே யஅதி பி ஸகாத்தின் வ ஸௌமின் வ ஸலாத்தின், நாளை மறுமையிலே அவன் சொர்க்கத்திலே நாளை மறுமையிலே தொழுகையை கொண்டு வருவான். தொழுகையே நன்மை அப்படியே வந்து கொண்டே இருக்கு. நோம்பை கொண்டு வருவான், ஜக்காத்தை கொண்டு வருவான், எல்லா நன்மையிலும் அவனுக்கு இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் பெறுவான், யா அல்லாஹ் இந்த மனிதன் எனக்கு ஏசினான், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னுடைய ஹக்க வீணான முறையில் எடுத்தான், எனக்கு அடித்தான் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வானாம், இவனுடைய அந்த நன்மைகளை எல்லாம் எடுத்து அந்த மனிதனுக்கு பகரமாக கொடுப்பான். இவ்வாறு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய நன்மையை இவருடைய நன்மையை எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டு கடைசியாக இவர் செய்த நன்மை அனைத்தும் அழிந்துவிடும். இன்னொரு மனிதன் வருவான், யா அல்லாஹ் இவன் எனக்கு ஏசினான், அப்படியா அல்லாஹ் இவருடைய பாப்பான், இவருடைய பக்கத்தில் எந்த நன்மையும் கிடையாது. அப்ப என்ன நடக்கும், இவருடைய தீமையை எடுத்து இவருக்கு கொடுக்கப்படும். பாருங்க, நன்மையோடு வந்தவருக்கு இப்ப தீமை கொடுக்கப்படுது. அதே போல இன்னொருவன் வருவான், இவ்வாறு மற்றவனுடைய தீமையெல்லாம் எடுத்து இவருக்கு கொடுக்கப்பட்டு நாளை மறுமையிலே அவர் நரகத்துக்கு வீசப்படுவார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எங்களுடைய அந்த இபாதத்துகள் எங்களுடைய நடத்தையிலே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? எங்களுடைய செயற்பாடுகளில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அப்படி ஏற்படுத்தவில்லை என்றிருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே எதனை கேட்டோமோ அதனை அமல் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நட்பண்பு என்பது இஸ்லாத்திலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் எங்களுடைய அந்த அமல்கள், எங்களுடைய அந்த நம்பிக்கை கோட்பாடுகள் எல்லாம் இந்த நட்பண்பை உருவாக்கத்தான் விரும்புகிறது. இந்த நட்பண்பில்லாத எந்த அமல்களும் அல்லாஹ்விடத்திலே எந்த பயனையும் அளிக்காது என்பதை நாங்கள் சென்ற எங்களுடைய முந்தைய குத்பாவிலே நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் முஹாசபா, எங்களுக்குள்ளே நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே நட்பண்பு இருக்குகிறதா? எந்த அளவுக்கு இந்த நட்பண்பிலே நாங்கள் கவனம் செலுத்துகிறோம்? தொழுகிறோம், நோன்பு நோக்குகிறோம், எல்லா அமல்களும் செய்கிறோம், தௌவா ரீதியிலே ஈடுபடுகிறோம், மாஷா அல்லாஹ். ஆனால் இவைகளெல்லாம் எங்களுக்கு மத்தியிலே நட்பண்பை உருவாக்கி இருக்குகிறது. அப்படி நட்பண்பை உருவாக்கவில்லை என்றிருந்தால் ஏதோ ஒரு குறைபாடு அங்கே இருக்குகிறது என்பது அர்த்தம். நான் என்னுடைய குடும்பத்தோடு நான் நட்பண்போடு இருக்குகிறேனா, நல்ல பழக்க வழக்கங்களோடு நான் நடந்து கொள்கிறேனா? வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய குடும்பங்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களோட குடும்பத்திலே சிறந்தவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நான் வெளியிலே நல்லவனாக இருக்கிறேன், நான் வீட்டிலே நல்லவனாக இருக்கிறேனா? சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர். அதே போன்றுதான் நான் வியாபார தளத்திலே இருக்கிறேன், பிசினஸ் மேனாக இருக்கிறேன். அந்த பிசினஸ் தளத்திலே, அந்த வியாபார தளத்திலே என்னுடைய வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களோடு நட்பண்போடு நடந்து கொள்கிறேனா, அல்லது கடுகடுத்த முகத்தோடு நான் நடந்து கொள்கிறேன்? தொழுகிறேன், ஹஜ்ஜி செய்கிறேன், உம்ராவுக்கு போகிறேன் ஒவ்வொரு மாதத்துக்கும். ஆனால் என்னிடத்தில் இந்த உம்ரா, இந்த ஹஜ்ஜி நட்பண்பை வளர்த்திருக்கிறதா? பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான் சம்ஹன் இதா பஅ வஷ்தரா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவன் எப்படி என்று சொன்னால், கொடுக்கல் வாங்கல் செய்தால் நல்ல முறையிலே அழகான முறையிலே அந்த மனிதர்களோடு நடந்து கொள்வான், அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய வியாபார தளத்திலே நாங்கள் உண்மைக்குண்மையாக வியாபார தர்மங்களை பின்பற்றி உண்மைக்குண்மையாக நாங்கள் நடக்குகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இந்த வியாபாரிகளை எல்லாம் அழைக்கிறார்கள். யா அய்யுஹ துஜ்ஜார், வியாபாரிகளே, இன்ன துஜ்ஜார யுபஅஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா,
நாளை மறுமையிலே இந்த வியாபாரிகள் எல்லாம் நாளை மறுமையிலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இல்லா மனித்தகல்லாஹ், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, வபர்ர, அந்த வியாபாரத்திலே நல்ல முறையிலே மனிதர்களோடு நடந்து கொள்கிறாரோ, வசதக, அந்த வியாபாரத்திலே உண்மைக்குண்மையாக நடந்து கொள்கிறாரோ, அவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் பாவியாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், தலாசத்துன், 3 பேர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் லா யுகல்லிமுஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்கள் பால் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், நாளை மறுமையிலே அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குகிறது. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் ஸாக யா ரசூலல்லாஹ் ஹாப வ ஹஸிப், அவன் நஷ்டமாகி விட்டான், அவன் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முன்ஃபிகு பிஸில்அத்திஹி பிஹலிஃபில் காதிப், அவனுடைய வியாபாரம் விற்பதற்காக, அவனுடைய வியாபார பொருட்கள் விற்பதற்காக வேண்டி பொய்யான சத்தியம் சொல்லி அந்த வியாபார பொருட்களை விற்பவன். இன்றைக்கு இதை நாங்கள் சர்வசாதாரணமாக செய்கிறோம் சகோதரர். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹலிஃபு ஃபி ஸில்அத்தி அல் ஹலிஃபு ஃபில் பை மன்ஃபகத்துன் லிஸ்ஸிலா, நீங்க வியாபாரத்திலே போய் சத்தியம் செய்திருக்கீங்கன்னு அது உங்களுக்கு வியாபார பொருளை விற்க வைக்கும். ஆனா மம்ஹகத்துன் லில் பரக்கத்தி, ஆனால் அதன் மூலம் வரக்கூடிய அந்த லாபத்தினுடைய வரக்கத்தை அது அழித்து விடும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் சகோதரர்களே, எங்களுடைய தொழுகை, எங்களுடைய நாங்கள் எல்லாம் செய்கிறோம், அந்த தொழுகை எங்களுடைய வியாபாரத்திலே பண்பாடை ஏற்படுத்தவில்லை என்றால் அது என்ன? அது எந்தவித பிரயோஜனத்தையும் அளிக்காது. இன்னும் சிலர்கள் நாங்கள் எப்படி நாங்கள் என்ன செய்வது, எங்களிடத்திலே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எப்படி? உதாரணமாக மற்றவனை குறை சொல்லுவாங்க, இவன் அப்படி இல்லை இப்படி இல்லை, இவன் நல்ல பண்பாடு இல்லை இதெல்லாம் குறை சொல்லுவாங்க. ஆனால் அந்த குறைபாட்டை அந்த தீய குணத்தை அவங்களே எடுத்துக்கொள்வாங்க. இப்போ உதாரணமாக நாங்கள் ஒருவருக்கு சலான் சொல்லுவோம், அவர் சலான் சொல்லாமல் போவார், முகத்தை கடுகடுத்த முகத்தோடு அவர் போவார், சலான் சொல்ல மாட்டார். 2வது வரை சலான் சொல்லுவோம், சொல்ல மாட்டார். 3வது தடவை சலான் சொல்லுவோம், சொல்ல மாட்டார். அப்போ நாங்கள் தடவை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சலான் சொல்லாமல் நாங்கள் முகத்தை திருப்பி கொண்டு போயிட்டுருவோம். அப்போ நாங்கள் எதை நாங்கள் குறையாக சொன்னோமோ அந்த குறையை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். என்ன சொல்கிறோம், அவர் சலாம் சொல்கிறாருல, நான் சலாம் சொல்லலை. அப்போ என்ன, நாங்கள் எதை தீய பண்பாக சொன்னோமோ அந்த தீய பண்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதே போன்ற நீ ஒரு ஆளை நாங்கள் பார்த்து கேட்டால், நீங்கள் இப்படி மோசமாக பேசுகிறீங்களே, ஏன் பேசுனீங்க, இப்படி பேசுகிற ஆள் இல்லையே, அவர் பேசினார் நான் பேசுகிறேன், இது அல்ல இஸ்லாம். இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க இந்த டைமில். எப்படின்னு சொன்னால், இந்த மீலாது விழா கொண்டாடக்கூடியவர்கள் எல்லாம் மீலாது விழா கொண்டாடாதவர்களை பார்த்து மிக மோசமாக ஏசுகிறார்கள், வஹாபி என்கிறார்கள், அதுங்கிறார்கள், இதுங்கிறார்கள். நாங்களும் அவர்களுக்கு பதிலாக ஒன்றை கொடுக்க வேண்டும். என்ன வராண்டா, அவங்களுடைய அந்த பாணியிலே நாங்களும் என்ன செய்யணும், பேசணும் என்று வராங்க. இது பண்பு அல்ல சகோதரர். இப்படி பண்பு வந்துட்டு இன்னும் பகைமையை வளர்க்கும், இன்னும் பகைமையை உருவாக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்கிறான்னு தெரியுமா, நபியே இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், நபியே தீயதை நல்ல முறையில் நீ தடுக்க முயற்சி செய். தீயதை நீ எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் சொன்ன, கெட்ட குணத்தை எவ்வாறு நீ எதிர்கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் இதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன், உனக்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியிலே பிணக்கு இருந்தால் நீ நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற பொழுது அந்த பிணக்கு தானாகவே அகன்று விடும். அவன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவன் உனக்கு நெருங்கிய கூட்டாளியாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறான். இதை எங்களுக்கு தெரியும், நாங்கள் உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் செயல்படுத்தி காட்டினார்கள். எங்களுக்கு சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை தெரியும். அவர் அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக வெறுக்கக்கூடியவராக இருந்தார், இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவராக இருந்தார். அப்படியான ஒரு சஹாபி, அப்படியான ஒரு மனிதர் ஒரு யுத்தத்திலே கைதியாக பிடிக்கப்படுறார். பிடிக்கப்பட்ட நேரத்தில்
அவரை சஹாபாக்கள் கொண்டு வந்து பள்ளி முற்றத்திலே கட்டி விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சுமாமா என்பவர் மிகப்பெரிய ஒரு கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கைஃப ஹாலுக சுமாமா, எப்படி இருக்கீங்க சுமாமா? நல்லா தான் இருக்கேன், என்னை விட்டால் நான் சந்தோஷப்படுவேன், இல்லாட்டி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அப்படித்தான் இருப்பேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றார், அடம் பிடிக்கிறார். அப்ப மூன்றாவது தடவை வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர். மூன்றாவது நாளும் அதே பதிலை தான் சொல்றார். அப்ப சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இவரை விட்டுடுங்க போட்டு. அப்ப இவருக்கு சாப்பாடு உணவு இவரோட நல்ல முறையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டாங்க. இவர் எப்படி இஸ்லாத்துக்கு எதிரானவர், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வெறுக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் வேற விட்டுடுறாங்க போறதுக்கு. அவர் திரும்ப போகல. என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மஸ்ஜிதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு அங்கே உதவி செஞ்சுக்கிட்டு வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ். இஸ்லாத்துக்கு முதல் உங்களுடைய இந்த உலகத்திலே வெறுக்கத்தக்க முகமாக உங்களுடைய முகம் இருந்தது. இப்பொழுது உங்களுடைய முகம் இந்த உலகத்திலே மிகவும் நேசிக்கப்படக்கூடிய முகமாக மாறிவிட்டது யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்திலே வெறுக்கக்கூடிய மார்க்கம் உங்களுடைய மார்க்கமாக இருந்தது. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் எனக்கு விருப்பத்துக்குரிய மார்க்கமாக ஆகிவிட்டது யா ரசூலல்லாஹ். இதுதான் நட்பண்பு சகோதரர்களே. இந்த நட்பண்பின் மூலம் நாங்கள் இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும். நல்ல முறையிலே நாங்கள் நடக்குகின்ற பொழுதுதான் இந்த இஸ்லாம் வளரும், இந்த மார்க்கம் வளரும். ஏதோ வெறுமனே நாங்கள் தௌவா செய்கிறோம், வெறுமனே நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்குகிறோம் எங்கக்கூடிய அதெல்லாம் எங்களிடத்தில் நட்பண்பை உருவாக்காவிட்டால் எங்களுடைய அந்த தொழுகையிலே எங்களுடைய அமலிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் எதனை கேட்டோமோ அதனை அமல் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் தருவானாக. اللهم اغفر للإسلام، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين.